கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் இந்த உலகத்தில் சபையை விட்டு வெளியே வந்து உலகத்தை கவனித்து பாருங்கள். உலகத்தில் பலதரப்பட்ட மதங்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோட்பாடை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், வேதம் மிக திட்டமாய் பிரத்யட்சமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். அதாவது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்பதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமது ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிவிட்டோமா என்பதை கவனித்து பாருங்கள். இல்லை. இதைத்தான் வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தாலும் அதை கேட்கிறவர்கள் எல்லோரும் அந்த சுவிசேஷத்திற்கு உடன்படவில்லை, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று திட்டமாய் சொல்லுகிறது. இப்போ கவனிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆலயத்திற்கு செல்லுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். நான் ஊழியத்திற்கு வந்த புதிதிலே பாரம்பரிய சபைகளில் நாங்கள் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கிப்பதுண்டு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை குறித்தும் நாங்கள் அதிகமாய் பிரசங்கிப்பதுண்டு. ஏனென்று சொன்னால், இந்த பாரம்பரிய சபையில் இருக்கிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிப்பார்கள், ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிப்பார்கள். ஆனால் அதை கடந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விருப்பப்படவும் மாட்டார்கள், அதை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து போதித்தால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இது பெந்தைக்கோஸ்தே சபைக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசினால் என்ன சொல்லுவார்கள்? இது பெந்தைக்கோஸ்தே சபைக்கு என்று ஒதுக்கி விடுவார்கள். நம்முடைய சபைக்கு ரட்சிக்கப்பட்டால் போதும், மனம் திரும்பினால் போதும், பாவ மன்னிப்பு நிச்சயம் இருந்தால் போதும், நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும், நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இதுதான் பாரம்பரிய சபையில் இருக்கிற விசுவாசிகளின் எண்ணம். இப்போ கவனிங்க, வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது 3 அனுபவங்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமும் இருக்க வேண்டும், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். இப்போ இந்த 3 அனுபவங்களில் நாம் சத்தியத்தை போதிக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று சொன்னால், இந்த பாரம்பரியத்தில் வந்த ஜனங்கள் இருக்காங்கல்ல, சும்மா அறியா இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே போதும் பரலோகத்துக்கு போயிடலாம். எப்படி? இயேசுவை விசுவாசித்தாலே போதும் பரலோகத்துக்கு போயிடலாம், இயேசுவை நம்பினாலே போதும் பரலோகத்துக்கு போயிடலாம், ஏசப்பா அன்புள்ள ஏசப்பா ஒருத்தரையும் புறம்பே தள்ள மாட்டார். இப்படி சப்புக்கட்டு கட்டிக்கிட்டே சத்தியத்தில் நடக்காம சோம்பேறிகளாக இருப்பாங்க. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது கண் சொருகி போன குருடர். ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழியருக விழுது, சில விதைகள் கல்பாறையில் விழுது, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுது, சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்தில் விழுது அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை முடிச்சுட்டு, இந்த பிரசங்கம் எவனுக்கு விளங்கவில்லையோ அவன் பாவம் மன்னிக்கப்படாதபடி, அவன் கண்டும் காணாமல் இருக்கும்படி, கேட்டும் உணராமல் இருக்கும்படி ஓமையாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறான், சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஆனால் அந்த சுவிசேஷத்தை கேட்டவன் விசுவாசிக்கலைனாலும்,
தான் கேட்ட சுவிசேஷத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவன் தேவனால் கைவிடப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நான் பிரசங்கம் பண்ணல, இயேசுவே சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்காத, அதாவது ஆண்டவர் அழக சொல்வார்ல, பாம்பாட்டி வினோதமாய் ஊதுனாலும் அதுக்கு செவி கொடுக்காத செவிட்டு விரியன் போல இன்றைக்கும் சபைகளுக்கு பல ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன், தாழ்மையாக சொல்லுகிறேன், தயவு செய்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதற்கு பிரயாசப்படுங்கள். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். மனம் திரும்புன்னு ஒரு பிரசங்கம் வந்துச்சுன்னா மனம் திரும்புங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னால் ஞானஸ்நானம் எடுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி சத்தியத்திற்கு செவி கொடுக்காதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக லயிக்காது. இயேசுவின் நாமத்தில் அன்போடு சொல்கிறேன், நீங்கள் எந்த சபைக்கும் போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அங்கே பிரசங்க நேரத்தில் கேள்விப்படுகிற சத்தியத்திற்கு சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. அதுவே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளையிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உமது பலத்த கரம் உமது பிள்ளைகளை தாங்கட்டும். உடைய பரிசுத்த கரம் உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவராகிய கர்த்தர் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துவீராக. கீழ்ப்படியாத இருதய கடினமுள்ளவர்களையும் நீர் உம்மிடத்தில் திருப்புவதற்கு வழிகளை திறப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.